ஓய் இதெல்லாம் இதோட முடியாதுப்பா. நாளைக்கு காலையில 100 நாள் வெட்ல போய் பேசிக்குவாங்க. எது இளையராஜா வந்தாண்டி 100 நாள் வெட்டுல 100 நாள் வெட்டுல. ஆமா இத போய் பேசுவாங்களோ? ஏன் நேரா இருக்காதோ? என்ன பேசுவாங்க? என்ன இளையராஜா வந்தாண்டி ஐயோ எங்கள எல்லாம் வம்பள தாண்டி அப்படி எல்லாம் பேசுவாங்கல்ல. கைய பிடிச்சி தாண்டி இந்த கிளவிய என்ன சொல்ற? எல்லாம் சொல்லுவாங்களோ? ஆமா ஆமா போங்க அங்கிட்டு. என்ன சரி அவங்க பாக்குற வேலை 100 நாள் வேலையில போய் இதெல்லாம் பேச முடியுமா? உங்களுக்கு நேரம் இருக்குமா? நேரம் இருக்காது. பாக்குற வேலை எப்படி? ஆமா இருக்கிற வேலையில உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலை இந்த 100 நாள் வெட்டுதான். ஆமா ஆமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இல்ல சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எவ்வளவு கடினமான வேலை அது. காலையில எந்திரிச்சவன் பொட்டு பூ புட்டாமெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க வரிசை கட்டி அங்க போற போக்க பாக்கணுமே. தலையில ஒரு கூடை கையில ஒரு நம்பட்டி சோத்து கூட ஒண்ணு மறக்காம எடுத்துட்டு போயிருவாங்க. கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு ஒரு குளத்துல இறக்கிடுவாங்க. சரி ஊர்ல ஒரு கிளவிய பைப்படியில விட்டாலே ஊர் நாரிடும். மொத்த கிளவிலையும் கொண்டு போய் இங்க குளத்துல இறக்கிற வேண்டிய. இறக்குன உடனே பாத்துக்க கையில ஒரு குச்சியை கொடுத்துருவாங்க. கம்பு ஒண்ணு கொடுத்துருவாங்க. இதோட உனக்கு அங்கிட்டு இதோட எனக்கு இங்கிட்டு அளந்து போட்டுருவாங்க. அளந்து போட்டுட்டே அவங்க வெட்டுவாங்க. வெட்டுனா வெட்டு ஏன் கேக்குற? என்னையா ஐயா முழங்கால் ஆழத்துக்கு வெட்டி சரி தலை நிறைய கூடையில மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஐயோ பாவம். ஓ மோகர கடையில முள்ள வடிச்சாத்த அப்படியா பாக்குறாங்க? அங்க நோகாம புல்லுக்கு சேவிங் பண்ணி வச்சு விட்டு சரி சரி எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு நல்லா கொரட்டை தூங்குவாங்க. ஒரு தூக்கம் நல்லா கொண்டு போன சோத்தையும் புழக்க தின்னுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தேன். என்னன்னு அவங்க வரிசையா சட்டியை வச்சு சாந்தி சட்டிய அவங்க உட்கார்ந்துகிட்டே ஒரு கையில் நம்படியில ஒத்தி இந்தா போ அத ஒரு அதுக்கு தூக்கி விட ஒரு ஆள். ஐயா திட்டம் என்னமோ நல்ல திட்டம் தான். நம்மால சோம்பேறி அடிச்சு போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு அத கூட அதுல ஒரு இம்புட்டோடு மண்ணு அது பச்சை பிள்ளையிட கொடுத்தா கூட தூக்கி தூர வீசணும். அத இவங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளு. அதை தூக்கி விட்டு கொண்டு போய் அவங்க அம்மா கரையில கொண்டு கொட்டிட்டு வருவா. அது கொட்டுனா அது ஒரு பிய கூட மூடாது. இம்புட்டோடு மண்ணு தான் இருக்கு. அதை கொண்டு போய் ஐயோ கொட்டி வச்சு விட்டு அவங்க வேக வருவாங்க. அவங்க வெட்டுறாங்களே அவங்க எந்திரிச்சுலாம் வெட்ட மாட்டாங்க. உட்காந்து மண்டி ஓடிக்கிட்டு அப்படி வெட்டி இப்படி போடுவாங்க. அவங்க எடுத்துட்டு போவா. அவ்வளோ கஷ்டமான வேலை அந்த வேலை. நோட்டு தானே நோட்டு ஒன்று கொண்டு போவாங்க. மோர கட்டையில் முள்ள அடிக்காது. அவங்க பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குற நினைப்பு. நோட்டை கொண்டு போய் அவங்க கொடுத்தாத்தே அவங்க கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டு தான் வாங்குவாங்க. முனியமான பேர் எழுதுனா அந்த நோட்டை விட்டு அரைப்பறலாம் அங்கிட்டு போயிடும். அவங்க அங்கிட்டு கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க. 300 ரூபாய் வெட்டுக்கு கொடுப்பாங்க. ஒருக்கு அது 30 ரூபாய் எழுதுற எடுத்துக்கிறாங்கன்னு அது வேற சண்டை. நானா சொல்றேன் அவங்க ஏடிஎம்ல வந்து உட்காந்து பேசுறது அடியா புஷ்பம் என்னடி வெட்டு காசுன்னு ஏறல. யாமுட்டி ஏட்டி முட்டில ஏட்டி முட்டியா ஏட்டி முட்டி என்னடி யாமுட்டி ஏட்டி முட்டில இன்னும் ஏற என்னையா இதெல்லாம் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ஊருக்கு ஊரு குழு ஒண்ணு வச்சு நடத்துவாங்க. என்ன குழு? சுய உதவி குழு. அப்படியா? சரி அது புருஷன் மட்டும் காசை பாக்கெட்ல இருந்து தெரியாம எடுத்துறது பொண்டாட்டி. எடுத்து கொண்டு போய் அங்க குழுவுல கட்டிடுவாங்க. கட்டி போட்டு ஏங்க குழுவுல காசு கொடுக்குறாங்க வேணுமான்னு புருஷன் கேட்கறது. அவன் ஒரு ஏமாளி பையன் எடுத்துட்டு வான்னு சொல்றது. அங்க இருந்து எடுத்துட்டு வந்து புருஷன் கிட்டே வட்டி வாங்கி திங்கிறது. இப்படி பல வாக்கள் நடக்குது. இந்த செட்டுலாம் அப்படித்தான் பண்ணு போறதுக்கு சிரிக்குது. ஆமா அப்படிலாம் கொடுமை நடக்குது. அதனால பார்த்து உஷாரா இருந்துக்கிறேன்னு. அப்படிலாம் இருக்கு. இனி யாரு கேட்பாங்கிறதுக்காக யாரு கேட்க மாட்டாங்கன்னு ஆள் வச்சு என்னை அடிக்கிறேன். ஆமா உன்னை அடிச்சா யார் கேட்கறது? என்ன அடிச்சா ஒரு உள்ள கேட்காது. யாரும் கேட்க முடியாது. யாரும் கேட்க மாட்டாங்க. யாரு கேப்பா? அத்தடி கேட்பாங்களாமா. ஏப்பா அன்னைக்கு இலங்கையில் அடிக்கும் போது எங்க ஒண்ணு எல்லாரும்? ஆமா ஏன்டா அண்ணன் அடிக்கிற தம்பி அடிக்கிற ஒரு உள்ள கேட்கலையே. ஒரு உள்ள கேட்கல இல்ல. இன்னைக்கு எப்படி கேட்குது பாரு. தொலையட்டும். அப்படிலாம் இருக்கு. சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தியா தலை இப்போ வெள்ளை தலை எத்தனை தலை இருக்கு? எல்லாம் 80 வயசுக்கு மேல இருக்கும். எல்லாம் அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படி கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை நல்ல இயற்கை தானியம் மாட்டு சாணத்தை மட்டுமே போட்டு விளைய வச்சது. இயற்கையான தானியங்களை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. நோய் நொடி இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளெல்லாம் பாரு 40 வயசை தாண்ட முடியல. ஒத்த புள்ளைய பத்துக்கிட்டு உட்கார முடியல குனிய முடியல கடுக்குது வலிக்குது. அன்னைக்கு 16 புள்ளைய பத்தாங்க. என்ன பத்த ஆத்தாமாரு 16 புள்ளைய பத்து திடகாத்திரமா இருந்தாங்க. அதாவது விறகுக்கு போகையில மாசமா இருக்க பொம்பளை அங்க குழந்தைய பத்து தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு விறகு கடை தலையில தூக்கிட்டு வந்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது தாயால பிறக்கணுமா
தாய் அழ பிறக்கணும், சரி. ஊர் அழ இறக்கணும்பா. ஓஹோ, தாய் அழுகிற மாதிரி பிறக்கணுமா? சரிப்பா. இப்ப எந்த தாய் அழுகுதுங்கிற? அழுகலையா? மயக்க ஊசியை போட்டு கிழிச்சுதான் புள்ள பிறக்குறாங்க. எந்த தாய் முன்ன மாதிரிலாம் அத்தாடி இந்த புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் பண்ண தவமா எங்க வலிக்குது? இல்லையே, தட்டி தானே பேசுது. எதுக்கு சொல்றோம்னா, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள பிறக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள பிறக்கும். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாத்தான் 100% சுகப்பிரசவம் நடக்குது. சரி, நல்ல விஷயம் தான் சொல்றேன். எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியாவது 100% நான் சுகப்பிரசவம் ஆகி தரேன் ஏதாவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்களா? 3 மாசம் புள்ள முழுகாம இருக்கும் போதே பிரைவேட் ஆஸ்பத்திரியில நம்ம ஆளு கூட்டி போவேன். ஆமா, ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசுல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, தர்மாஸ்பத்திரி அதெல்லாம் ஆகாது. இவங்க நேரம் இங்க கூட்டிட்டு போயிருவாங்க. போன உடனே டாக்டர் கையை பிடிச்சி பார்ப்பேன். அவனுக்கு ஆப்பரம் வந்துருச்சுல, உடனே துடியா துடிச்சிருவேன். அப்ப கூட அப்படி துடிக்க மாட்டேன். புள்ள 3 மாசம் முழுகாம இருக்கு, ஆஹா கங்க்ராச்சுலேஷன் அப்படி கையை கொடுத்துருவாங்க. அப்புறம் சொல்லுவேன், புள்ள லேசா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, மாத்திரை மருந்து போடணும், மாத்திரை ஒரு மாசத்துக்கு 30,000 செலவாகும் அப்படின்னு மாத்திரையை போட்டுருவேன். 9 மாசத்துக்கு மாத்திரை நீங்க புள்ள பார்த்தா 9 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட கூட்டி போவேன். அப்போ துடிச்சிருவேன். எதுக்கு? புள்ள கோடி சுத்திக்கிருச்சு, தண்ணியை குடிச்சிருச்சு, அதை பிடிச்சிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுவேன். அவன் கொடுத்த மாத்திரை தான் புள்ள கொழுக்கட்ட மாதிரி அத்த தண்ணியா வீங்கி போச்சு. 4.5 கிலோ இருந்தா என்ன பண்றது? உடனே ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டு காசை கறந்து ஆபரேஷன் பண்ணி தான் கையில கொடுப்பேன். அதுவும் அவன் சொல்றதா நேரம். அவனுக்கு அடுத்த நாள் காது குத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கயே, அதுக்கு அடுத்த நாள் தான் ஆபரேஷனே பண்ணுவேன். ஆமா ஆமா, அவனுக்கு என்ன உனக்கு என்னன்னு கேட்டேன். அவன் வச்ச நேரத்துல தான் ஆபரேஷன் பண்ணுவேன். ஆமா, அப்படிலாம் கொடுமை. அது இல்லைன்னா சரி, பேஷண்ட் ஒண்ணுதான் இருக்குன்னா ஒரு பிள்ளைக்காக போய் இருக்க மாட்டான். அது 4-5 பேஷண்ட் உள்ள வந்தாதே அதுக்கப்புறம் தான் வருவேன். அவன் பொழுதுபோக்கு மாதிரி தானே. என்னப்பா இதெல்லாம்? சுகப்பிரசவம் தான். அது வந்து கடினமா பாக்குறாங்க, பிள்ளையும் தாயும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த அரசு ஆஸ்பத்திரியில அந்த நர்ஸுகளுக்கு நம்ம வந்து என்னைக்கு நன்றி கடனா இருக்கணும். அதான் அந்த காலத்துல எல்லாம் பிரசவம் பார்த்த நர்ஸு பேரை பிள்ளைக்கு வைப்பாங்க. பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா என்னப்பா அந்த பேர் இப்படி வச்சிருக்கிற அப்படின்னா, இந்த புள்ள பிறக்கும் போது அந்த பிரசவம் பார்த்த நர்ஸு பேருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம் இப்ப மாறி போச்சு. அதா என்ன பல்லு 1.5 மணி நீட்டி நிக்குது, பயந்துட்டேன் போ. அதுல போய் இடிச்சுக்கறாத. இடிக்கல. சரி, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதாப்பா. அவளலாம் இருக்கு. ஆமா, நாட்டு நடப்பு அப்படி இருக்குது. என்னமோ சொல்றாங்க ராவ். இல்ல இல்ல இல்ல, இது இங்க ஓடிட்டு இருக்கு. அதனால அப்பா புள்ள குண்டிய கழுவிட்டியா இல்லையா? யாருக்கு? இல்ல புள்ள வெளிக்கு போயிடுச்சு, ஒரு கொண்டு போய் கழுவி கூட்டியறாரு. ஐயய்ய, இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இருக்கத்தான் செய்றாங்க. நீ மிரிச்சுக்கறாத. அது யூ சில பேர் இருப்பாங்க. புள்ள அது வாட்டு கூட்டத்துல பிஏ பண்ணிச்சு என்ன செய்யறதுன்னு பேம்பர்ஸை மாட்டி விட்டுருவாங்க. அது 4 நாளைக்கு உள்ள வர பிடிச்சி போய் அப்படியே இருக்கு. அடுத்த நாள் தூக்கி வெளில வீசுவாங்க. என்னமோ நாகரிக பேர்லாம் அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறது? பேம்பர்ஸ் வந்துருச்சு, காம்பர்ஸ் வந்துருச்சுன்னு போயிட்டு இருக்கு. அப்படி கொடுமை. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? நானா பேம்பர்ஸ் போட்டுருக்கேன். இப்ப சுகர் பேஷண்ட் எல்லாம் பேம்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? இங்க இருந்து பசி ஏறினா மெட்ராஸ் போற வரைக்கும் தாங்காது. சுகர் பேஷண்ட் இல்ல, அங்க நீ இறங்கினா தான் சரி வரும். பசிக்கார இறக்கி விட மாட்டேன், வேற வழி இல்லாம இவன் எடுத்து மாட்டிக்கிறான் பேம்பர்ஸ். அந்த கொடுமையில அத்தா எடுத்துக்க, நல்லா எடுத்துக்கத்தா, நல்லா எடுத்து அப்படி 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 எடுத்துச்சா. அரே வண்டி ஓடுதாப்பா? என்ன பார்த்தா ஐயா, வண்டி ஓடுதா? ஓட என்னப்பா சொல்ல வர? அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் கூட ஊர் பிரச்சனைலாம் அப்படி இருந்தாலும் என் பிரச்சனை இப்படி தெருவில் தான் தெரியும்.